மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 38 39 வசனங்களை வாசிக்கலாம். Book of Matthew chapter 23, 38 and 39. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதோ உங்கள் வீடு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் சொல்லுகிறார். See, your house is left to you desolate. For I say to you, you shall see me no more till you say, blessed is he who comes in the name of the Lord. அப்படி என்றால் அந்திகிறிஸ்து முதல் 3 ஆண்டு காலம் வரைக்கும் இஸ்ரவேலர்கள் மனம் திரும்புவதும் இல்லை, அவர்களுக்கு மீட்பும் இல்லை, அவர்களுக்கு ரட்சிப்பே கிடையாது. For the first 3.5 years, this Jewish people have no repentance. They will not be repenting. They have no forgiveness. They even don't have any salvation at all. அவர்களுக்கு ஒரு உரிய ஊழியம் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தின்படி பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்ற நியமத்தை சார்ந்த ஊழியமே. According to them, Revelation chapter 11, for the tooth to tooth, for the beating to beating. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக இஸ்ரவேலருடைய மீட்பு நிறைவடைந்து ஒரே மந்தையாகிறார்கள். This is how the redemption of Israelites also will be take place, and now there will be same, the entire group will be called one fold and one shepherd. இதை குறித்து பல வேத பண்டிதர்கள் அடியானும் அவர்களோடு பேசிக்கொள்கிற பொழுது ஒருவர் அல்லது சில இஸ்ரவேலருக்கு மீட்பு இல்லை என்று வாதிடுகிறார்கள். About this truth, when we discuss with other ministers, some ministers argue that there is no redemption for Israelite people. சில இஸ்ரவேலர்கள் அந்த 1,44,000 ஊழியர்களாகிய நாங்கள் தான் என்று சொல்லுகிறார்கள். Some other group says that those 1,44,000 people are none other than Asa. அடியானிடத்திலே தாழ்மையோடு கேட்ட ஒரே ஒரு கேள்வி, a humble question which was asked with me. ஆவிக்குரிய மண்டலத்திற்கும் அடியானால் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி. I also humbly make this question to the spiritual realm all over. இஸ்ரவேலர்களே முத்திரை போடப்பட்ட 1,44,000 பேர் என்னும் கோத்திரத்திற்கு 12,000 பேர் வீதம், 12 கோத்திரத்துக்கு 1,44,000 பேர் என்றால் நீங்கள் தான் அவர் என்றால் நீங்கள் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? If you are called to be the 1,44,000, all the 12 tribes having the 12,000 people get together as 1,44,000. If so, which tribe you belong to? தேவன் தான் கோத்திரத்தை விட்டு விட்டார். The Lord குறித்து விளக்கம் கொடுக்க சமயம் இல்லை. The Lord left the tribe of Dan. அதற்கு பதிலாக மனாசே கோத்திரத்தை சேர்த்துக் கொண்டார். Instead of them, the Lord added the tribe of Manasseh. இப்பொழுது வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனம் முடிய 12 கோத்திரங்களிலும் 1,44,000 மீட்கப்பட்டு விடுகிறார்கள், ரட்சிக்கப்படவில்லை. காரணம் அவருக்கு அந்திக்கு பின்முனை ஆண்டு காலம் சபை ஊழியமே கிடையாது. பல வேத பண்டிதர்கள் சபை ஊழியம் உண்டு என்று வாதிடுகிறார்கள். Revelation chapter 7, 5 to 8, this Jewish people just they got redeemed. They were not saved because there was no ministry of the church over that period. Some ministers are again arguing that there will be a ministry of church will be continuing in the second period of Antichrist. வேதாகமத்திலே நீங்கள் தான் புறஜாதியில் மீட்கப்பட்டவர்கள் தான் 1,44,000 பேர் என்றால் என் மனாசே கோத்திரமா ரூபன் கோத்திரமா? யா, in the scripture, if you belong to those 1,44,000 people, then which tribe you belong to? நான் அவர்கள் குறை சொல்லவில்லை, அவர்களுக்கு கிடைத்த வெளிச்சம் அவ்வளவுதான். I don't make blame of you, fun of you. You only just get such only limited revelation. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இந்த பிரகாரம் மீட்கப்படுவார். எந்த பிரகாரம்? கோத்திரத்தில் 12,000 வீதம் பிரகாரம்
இஸ்ரவேலர் 12 கோத்திரம் நீக்கப்படுவார். அதான் சத்தியம். According to scripture, only the people from every tribe, 12,000 each, only will be get saved. This is the truth and limit of God. வேதத்திலே சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே இந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் மீட்கப்படுகிறவர்களுடைய நிலையை நாம் பார்க்க முடிகிறது. 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் வாசிப்போம். Book of Zechariah chapter 13 verse 8 onwards. தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால் அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3ஆம் பங்கோ அதில் மீதியாயிருக்கும். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்கிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்களின் நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். And it shall come to pass in all the land, says the Lord, that 2/3 in it shall be cut off and die, but 1/3 shall be left in it. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலுடைய மீட்பு அந்திகிறிஸ்துவின் பின் 3 ஆண்டு காலத்தில் உள்ள யூத ஜனங்களே இஸ்ரவேலர்கள். The second half of the period of Antichrist, the redemption is only for the Jewish people. இவர்களில் உள்ள 2 பகுதியினர் அந்தி கிறிஸ்துவின் நாமம் லக்க முத்திரை தரித்துக் கொண்டு அழிக்கப்பட்டு போவார். Out of this all Jewish people, Israelites, 2/3 will be accepting the name of the Antichrist and they will be destroyed. இவர்கள் சாவை தேடியும் சாவு இவர்களுக்கு வராது என்றெல்லாம் வெளிப்படுத்திய விசேஷம் 9ஆம் அதிகாரம் 5வது தேவ கோபக்கலச ஊற்றுகிற வேளையிலே நடக்கும் சம்பவங்களாக நான் வாசிக்க முடிகிறது. Revelation chapter 9, even they seek for death, death will not come near to them. மேலும் the cup of vengeance angers anger poured out. மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். அந்நாட்களில் வெளிப்படுத்தல் 9:6, அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். In those days men will seek death and will not find it, they will desire to die and death will flee from them. பின் 3 ஆண்டு கால மகாபுத்திர காலத்தில் வலுசற்பம் கொடூரமான ஒரு ஆட்சியை அவன் நடத்துகிறபடியால் இஸ்ரவேலர்களில் 2 பகுதியினர் அவன் உபத்திரவத்தை தாங்கும்படியால் அவனை ஏற்றுக்கொண்டு அதே வேளையிலே தேவன் இவர்களை தண்டிப்பார். In the second part of Antichrist, this Jewish people will suffer a great tribulation and 2/3 will suffer a great tribulations and they will accept the Antichrist kingdom and God will punish these people. என்றால் கர்த்தருடைய பெரிய பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்பாக மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் கடைசி 4-5 வசனங்களை நான் வாசிக்கிற பொழுது, கடைசி நாட்களில் நான் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன் சொல்லுகிற ஆண்டவர் அந்நாட்களில் 5-6 Before the coming of the Lord, it is written Malachi chapter 4, 5 and 6. இதோ கர்த்தருடைய பெரிய பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்பாக நான் உங்களிடத்தில் எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன், அவன் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்குடையத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய அவர்கள் பிதாக்குடத்திலும் திருப்பான் என்று பின்முனை ஆண்டுகால ஒளித்தே சொல்லப்படுகிறது. Before I will send you the Elijah the prophet before the coming of the great and dreadful day of the Lord, and he will turn the hearts of the fathers to the children and the hearts of the children to their fathers, lest I come and strike them earth with a curse. This speaks about the second half of the period of Antichrist. அந்தி கிறிஸ்துவின் 7 ஆண்டு ஆட்சியிலே முதல் 3 ஆண்டு காலத்தில் அந்த எலியாவின் ஆவியை பெற்ற ஒரு அப்போஸ்தலன் வெளிப்பட்டு தேவனுடைய கோபாக்கினை ஜனங்களை அழிக்காதபடிக்கு முதலாவது அவன் பிதா குடியிருத்தை பிள்ளையிடத்திற்கு திருப்புவான். யாக்கோபு இவருடைய விசுவாச இருதயத்தை பிரஜாதியில் மீட்கப்பட்ட மனவாட்டி சபையின் இருக்கு அது கடைசி காலம் வெளிப்படும் நீதிமான்களான அந்த மனவாட்டி சபைக்கு அந்த விசுவாசத்தில் உறுதிபட முடிவான அச்சிப்புக்குள் நடத்துவார். In the first part of the rule of Antichrist, an apostle
who filled with the spirit of Elijah will arise, and he will turn the hearts of the fathers to the children. He will turn the people of God who are called to receive the glory of God, and to them he will preach the word of God. ஏனென்றால் 1-9 உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை பெற்றீர் என்று வேதம் சொல்கிறது. According to 1 Corinthians chapter 1 verse 8 and 9, you have received the reward of your salvation of your souls. முடிவான ரட்சிப்புக்குட்பட்ட புறஜாதி மீட்கப்பட்ட நீதிமான்களான அவர்களுக்கு தேவன் ஆத்தும ரட்சிப்பை கொடுக்கிறார். எப்படி? அவருடைய முற்பிதாக்களுடைய விசுவாசம் இவர்களுக்கு பூர்ணமடைந்து சாத்தானை எதிர்ப்பதில் முடிவதை நிலைத்து நின்று முடிவான ரட்சிப்பை இவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள கடைசி கால அந்திகிறிஸ்து ஏழுவோட ஆட்சியிலே முதல் முன்னேறான காலத்தில் புறஜாதிகள் மீட்கப்படுகிறார்கள். The first half of the period of rule of the Antichrist, this Gentiles gets the privilege of receiving the salvation of the Lord. What's the reason behind it? Because of the faith of their forefathers. This Gentile church, this Gentile Christians receives the faith and favor of the Lord. பின்முனை ஆண்டு காலத்தில் 144,000 பேர் எப்படி மீட்கப்படுகிறார்கள் என்றால், how this 144,000 gets redeemed in the second half. நான் வந்து பூமியை சங்கடத்தை அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய பிள்ளைகளிடத்திற்கு உருவாக்குறான், பிள்ளைகளுடைய இதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்தில் திருப்புகிறான். பிள்ளைகள் என்றால் இஸ்ரவேலர்களாய 144,000 பேர். உண்மையிலே அவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நாம் லூக்கா 19ஆம் அதிகாரத்தை வாசித்திருக்கிறோம். ஆயக்காரனாகிய சகையுவை பார்த்து சொல்லுகிறார், இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என சொல்லுகிறார். இவனும் ஆபிரகாமிற்கு குமாரனாயிருக்கிறானே. ஆக புறஜாதிகள் இருந்து மீட்கப்படுகிறவர்களுக்கு பிதாக்களா பிதாவாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை தந்து பூர்ணமடைய செய்கிறார். Have an example from book of Luke chapter 19, when the Lord blessed about that Zacchaeus, the tax collector. He is also become the son of the Abraham. Zacchaeus, being a Gentile, got the privilege of being a spiritual blessing son to Abraham. In such a way, the Gentile people received the blessing which was only given to Jewish people. பின்முன்னிற ஆண்டு காலத்திலே மீட்கப்படும்படியான முத்திரை போடப்பட்ட 144,000 பேருடைய இருதயத்தை அவர்களுடைய பிதா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவருடைய விசுவாசத்துக்குள்ளாக கடைசி கால ஊழியம் நடப்பிக்கப்படுகிறது. The later day ministry to the Jewish people is taking place in this way. The 144,000 people, their faith hearts has been united to the forefathers of them, where the patriarchs called Abraham, Isaac and Jacob. Their faith has been united. Their loyalty, their faithfulness has been transformed to the 144,000. Such a way, a completion of redemption takes place among Jewish people. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.